ஹாய் ஜிமேட்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் டேட்டா டைப்ஸ்னா என்ன, வேரியபிள் டிக்ளரேஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது மெயினாக நம்பர் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த நம்பர் ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் பை யூஸிங் அ வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம போகிறோம். ஸோ இந்த ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து மெயினாக என்ன டேட்டா டைப்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அரே அண்ட் ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் அந்த டேட்டா டைப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட இனிஷியல் வீடியோ பாருங்கள் அண்ட் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்படின்னா தான் இட் வில் மேக் அன் அண்டர்ஸ்டாண்டிங். இட் வில் கிவ் அ கிளியர் பிக்சர் ஆஃப் த டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ இப்போ இந்த அரே அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன? அரே வந்து நத்திங் பட் ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் அ ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கண்டெய்னருக்குள்ள நிறைய நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ஒரு கண்டெய்னருக்குள்ள நிறைய ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா, ஹூ ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் த ஈவெண்ட். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ், ஸ்டூடெண்ட் ஐடிஸ் வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் ஐடிஸை வந்துட்டு ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே, இது வந்து அரேன்னு சொல்லிடலாம். ஸோ வாட் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் நேம்? இது வந்து ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இது வந்து ஸ்ட்ரிங் டைப் அரே, இது வந்து நம்பர் அரேன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஸ்ட்ரிங் அரே. ஸோ ஸ்டூடெண்ட் நேம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக நம்ம கெட் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஆப்ஜெக்ட்டுங்கிற டேட்டா டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா நத்திங் பட் அ கலெக்ஷன் ஆஃப் அன் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம், ஏஜ், ஸோ இது எல்லாமே வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் அன் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் டிஸ்கிரைப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாமே, ஸோ ஆப்ஜெக்ட் வந்துட்டு இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் attributes which describes the entity. So entity, it is a key value pair as well. So object is a collection of an attributes which describes the entity. Entityனா என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ஒரு என்டிட்டி, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள், ஒரு மெத்தட் ஆர் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்டிட்டின்னு சொல்ல முடியும். ஸோ அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு என்டிட்டி which describes the entity and it is a key value pair. இது வந்து கீ, இது வந்து வேல்யூ அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து மெயினாக வந்துட்டு என்ன ரெப்ரசன்டேஷனில் இருக்கும் அப்படின்னா இந்த ரெப்ரசன்டேஷனுக்கு பேர் வந்துட்டு ஜேஎஸ்ஆன் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக ஜேஎஸ்ஆன் ரெப்ரசன்டேஷன் இஸ் நத்திங் பட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். அதுதான் மெயின். இது வந்து என்ன ரீசனுக்காக இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வந்துட்டு இந்த மாதிரிலாம் கிடையாது. வி கேன் கோ வயா த செப்பரேட் கீ வேல்யூ ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி இந்த ஜேஎஸ்ஆன் ரெப்ரசன்டேஷன் மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்லி யூஸ்டு ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கும் அப்படின்னா வயா ஏபிஐ. ஏபிஐ இஸ் நத்திங் பட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னால் என்னன்னு சொல்லி நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். பட் இனிஷியலாக இது வந்து ஒரு பேசிக்காக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் மூலயமா தான் கனெக்ட் பண்ணிக்கும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் வில் சென்ட் டு டேட்டா டு பேக் அண்ட் யூசிங் ஏபிஐ இன் ஜேஎஸ்ஆன் ஃபார்மேட். இந்த ஃப்ரண்ட் அண்ட் வந்துட்டு டேட்டாக்கு அனுப்பும் யூசிங் அன் ஏபிஐ இன் ஜேஎஸ்ஆன் ஃபார்மேட். அதே மாதிரி பேக் அண்ட் will send the data to front end using API in JSON format. So back endum front endum JSON formatல இருக்க ஒரு டேட்டா கூட தான் கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ இதை வந்து இன்னொரு நேமும் சொல்லலாம். JSON also name as மாடல் ஆர் என்டிட்டி. ஸோ மாடல்னா என்ன, என்டிட்டினா என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டேட்டா. ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டேட்டா, இந்த ஸ்ட்ரக்சரை தான் நான் வந்துட்டு பேக் எண்டுக்கு அனுப்ப போகிறேன், இந்த ஸ்ட்ரக்சர் தான் நான் ஃப்ரண்ட் எண்ட்லேயே ஹேண்டில் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து காட்டணும். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஸ்டூடெண்ட் மாடல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்கும் அப்படின்னா நத்திங் பட் இதே தான் இருக்கும். ஐடி, நேம் அண்ட்
ஏஜ். ஸோ இதுதான் வந்து ஸ்டூடெண்ட் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடலை தான் ஜேஎஸ்ஆனா கன்வெர்ட் பண்ணி அது ஃபைனலாக பேக் ஹேண்டுக்கும் ஃப்ரண்ட் ஹேண்டுக்கும் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு கம்யூனிகேஷன் பிட்வீன் த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹேண்ட் நடந்தாலுமே வயா மாடலில் தான் நடக்கும். அந்த மாடலை ஜேஎஸ்ஆன் ஃபார்மேட்டில் தான் கன்வெர்ட் பண்ணி ஃப்ரண்ட் ஹேண்டுக்கும் பேக் ஹேண்டுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நோட்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில். பிகாஸ் எந்த ஒரு கம்யூனிகேஷன் நடந்தாலுமே இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் வழியாக தான் நடக்குமே தவிர வேற ஃபார்மேட் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஜேஎஸ்என் வந்து எதுக்கானா இதுக்கு வந்து ஃபார்மேட்னு ஒன்று கிடையாது. இட் இஸ் வெரி லைட் வெயிட், இட்ஸ் ஜஸ்ட் அ கீ வேல்யூ பேர், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அரே இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் அன் எலமெண்ட்ஸ். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் அன் அட்ரிபியூட்ஸ். ஸோ இப்போ அரே வந்து நான் ஜேஎஸ்என் ஃபார்மேட்டில் தான் அனுப்பணுமானா எஸ், அரே ஆல்சோ வில் பி சென்டட் இன் த ஜேஎஸ்என் ஃபார்மேட். ஸோ அரேயுமே இப்போ அரே ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மாடல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இது வந்துட்டு இது வந்து அரே ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மாடல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அரேக்குள்ள 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இட் இஸ் அ கண்டெய்னர். ஸோ ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் அட்ரிபியூட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கீ வந்து சேமாக இருக்கும், ஆனால் வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இது வந்து கீ வேல்யூ பேரன்னு சொல்லலாம், ஜேஎஸ்என் ரெப்ரசன்டேஷன் சொல்லலாம். அண்ட் அரே ஆல்சோ வில் பி சென்ட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அண்ட் டு பேக் அண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஜேஎஸ்என் தான். ஸோ ஜேஎஸ்என் இந்த ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் ஜேஎஸ்என் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தீஸ் ஆர் த அதர் 2 டைப்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அகெயின் நம்ம அதர் தேன் தட் நம்ம 2-3 டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். அன்டிஃபைன்டுன்னு சொல்லி பார்த்தோம், நல்லுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அன்டிஃபைன்டுக்கும் நல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்துட்டு தே டிக்ளேர்டு த வேரியபிள், ஆனால் வந்துட்டு தே டசன்ட் இனிஷியலைஸ்ட் இட். இனிஷியலைஸ்ட்னா என்ன அப்படின்னா, லெட் ஜி ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஜி இஸ் வந்து இனிஷியலைஸ்ட் வித் வேல்யூ ஆஃப் 10. இங்கே அவுட்புட் வந்து அன்டிஃபைன்டுன்னு சொல்லும், ஆனால் அதே இது வந்து இங்கே நான் செக் பண்ணும்போது அவுட்புட் வந்து 10ன்னு வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ பிகாஸ் இங்கே வந்து நான் வந்து டிக்ளேர் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், ஆனால் இங்கே வந்து அவனை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிக்ளேர் பண்ணிவிட்டு இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை நான் அக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் பி கெட்டிங் எஸ் அ வேல்யூ எஸ் அன்டிஃபைன்ட். பிகாஸ் இது வந்து இன்னும் டிஃபைனே பண்ணலை, இது இன்னும் இனிஷியலைஸே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பர்டிகுலராக நான் ஒரு இடத்துல வந்துட்டு லெட் ஹெச் ஈக்குவல் டு நல்லுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு நான் பர்டிகுலராக ஹெச்சை வந்து நல்லுன்னு சொல்லி நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். இது எதுக்காக நல் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சம் ஆஃப் த சினாரியோஸ், இன் சம் சினாரியோஸ் வில் பி எண்டிங் அப் இன் கிரியேட்டிங் எஸ் அ நல். பிகாஸ் அந்த இடத்துல அந்த வேல்யூ வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கும் அன்டிஃபைன்டுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அன்டிஃபைன்டுன்னு சொன்னேன் அப்படின்னா நான் என்ன டிஃபைனே பண்ணலேன்னு அர்த்தம். ஆனால் நல்லுன்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன், ஆனால் இந்த இடத்துல இந்த சினாரியோவில் அந்த வேரியபிளுக்கு வந்து வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி நான் ப்ரோக்ராமுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்குறேன். ஸோ இதனால எனக்கு வந்து ஈஸியாக வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நான் நல்லுன்னு இந்த இடத்துல நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நேம் கொடுக்காம நான் நல்லுன்னு பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஐ கேன் பிக் த ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹுவர் நேம் இஸ் நல். ஸோ ஈஸியாக என்னால் பிக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்துட்டு நல்லுன்னு சொல்லி நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ நல்லுக்கும் அன்டிஃபைன்டுக்கும் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்டென்ஷனலாக வந்து எம்டி வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணுறோம், ஆனால் அன்டிஃபைன்டு வந்துட்டு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம அசைன் பண்ணலை அப்படின்னா அது வந்து அன்டிஃபைன்டுன்னு சொல்லி எடுத்துக்கும். பிக் இன்டிஜர்னா நத்திங் பட் அ நம்பர்லேயே பெரிய நம்பர். ஸோ இது வந்துட்டு பிட்ஸ் வைஸ் தான் நம்ம வந்து சேவ் பண்ணிப்பாங்க. பிக் இன்டிஜர் வந்துட்டு இன்டிஜரோட பிட் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஆப்ஜெக்ட் அஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் இஸ் லைக் அரே ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், டேட்டாஸ் எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் தான் இங்கே எல்லாமே. அண்ட் சிம்பிள் வந்துட்டு ஒரு நியூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்துட்டு டேட்டா டைப். இட்ஸ் மெயின்லி யூஸ்டு டு கிரியேட் அ கேரண்டி யூனிக் ஐடென்டிஃபையர். ஒரு ஐடென்டிஃபையர் வந்து நம்ம யூனிக்காக வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவெண்ட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஃபங்க்ஷன்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இதைத்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அண்ட் இஃப் பிளாக்ஸ்
இன் JavaScript and scope in JavaScript. ஸோ இது எல்லாமே நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து we are going to have a look. We watch us in our upcoming videos. Thank you.